அவ்வளோதான் மக்களே முடிச்சு விட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரம் வீக்கெண்டுக்கு வார் அதாவது வீக்கெண்ட் எபிசோடு வந்து நம்ம சல்மான் கான் கிடையாது. அவர் பிஸியாக இருக்காரா. ஸோ அதுக்கு பதிலாக இன்னொரு கானை வந்து இறக்கியிருக்காங்க. அவங்க தான் ஃபரா கான், பெரிய ஒரு டைரக்டர். நம்ம எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் இந்த வாரம் வீக்கெண்டில் கரனை வச்சு செய்ய போகிறாங்க. கரண் வந்து ரொம்ப தப்பாக பேசிட்டான். இந்தியா டுடேலேருந்து எல்லாத்துலேயும் வந்து ஆர்டிகல்ஸ்லாம் வந்தது. ரொம்ப கேவலமாக பேசினா, பேட் வேர்டு யூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு. சரி இதுக்கு ஏதாவது ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்குமா, ஸ்ருதிகாவுக்கு வந்து ஆறுதலாக ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே உல்ட்டாவாக ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ ஸ்ருதிகாவை தான் வந்து நல்லா வச்சு செஞ்சுருக்காங்க போல் இந்த வீக்கெண்டில். ஏன்னா கரண் அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கான். ரொம்ப பெரிய விஷயம். ஸோ கரனுக்கு வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு அவார்ட் கொடுக்கணும். ஸோ கமல் சார் சொன்ன மாதிரி என்னடா இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுற அவார்டா கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கரனுக்கு வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கான்ல போன வாரம். ஸோ அதனால் வந்து ஒரு மெடல் கொடுத்துருக்காங்களா. ஸோ எதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை இந்த மாதிரியெல்லாம் வந்து லேடிஸ் கிட்ட பிஹேவ் பண்ணா இல்லை தப்பாக பேசினா மெடல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிக் பாஸில் இருக்கலாம். தமிழில் இல்லை, ஹிந்தியில் இருக்கலாம் மக்களே. இந்த வீக்கெண்டுக்கு அவர் வந்து எக்ஸப்ட் கரண். ஸோ கரண் வந்து ரொம்ப குட் லிஸ்ட்டில் இருக்க. அவர் வந்து நல்லவர், வல்லவர் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லி அவர் வந்து பெரிய ஒரு ஹைட்டில் உட்கார வச்சுருக்காங்க. ஸோ மீதி எல்லாருமே வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க. மீதி எல்லாரையும் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு அங்கே அவ்வளோ பெரிய விஷயம் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ ஒரே ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா திக்விஜய் ரஜித் சண்டை. ஸோ இவங்க 2 பேர் சண்டையில் கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆகிடுச்சு. சட்டையை பிடிச்சி இழுத்துட்டாங்க. இந்த சண்டையில் வந்து ரஜித்தை வந்து நல்லா வச்சு செஞ்சுருக்காங்கன்னு சொல்லலாம். நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா, உன்னோட ரவுடிஸ் எல்லாம் வந்து வெளியே போய் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது ஈஷா. ஸோ ஈஷா பார்த்தீங்கன்னா ஈஷா பிக் பாஸே எடுத்து கொடுக்குறாரு. நேற்று எபிசோடில் பார்த்துருப்பீங்க E4 ஈவிலா. அட பாவீங்களா, சரி இருக்கட்டும். ஸோ ஈஷாக்கு வந்து E4 ஈவில்னு சொல்லிட்டு பிக் பாஸே வந்து பேர் வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து ஃபரா வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. நீ வந்து ரொம்ப செல்ஃபிஷான ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு. அடுத்தது யாருக்கு ரோஸ்ட் கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா விவின். பாவம் அந்த ஆள் என்ன பண்ணாதான் என்னோட மைண்டில் இருந்தது. ஸோ விவினை வந்து சொல்லியிருக்காங்க நீ வந்து எல்லாருக்கும் அசிஸ்டண்ட்டுன்னு சொல்லிட்டு. இது என்ன விஷயமோ தெரியலையே. அதே மாதிரி சாராவை வச்சு செஞ்சுருக்காங்க. சாராவை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுட்டாங்க. நீ இப்படிலாம் பேசுவியான்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது நம்ம ஸ்ருதிகா விஷயத்துக்கு வருவோம். ஸ்ருதிகாவை பார்த்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா உனக்கு ஒரு கிளாஸே கிடையாது. 2 பொண்ணுங்களை பற்றி எஸ்பெஷலி ஷில்பா வந்து ஒரு மதர் ஃபிகரில் இருக்காங்க. அவங்க ஒரு அம்மா மாதிரி. அவங்கள பார்த்து நீ வந்து எப்படி சொல்லலாம், அவள் வந்து எவ்வளோ பெரிய ஆள், நீ வந்து சொல்லலாமான்னு சொல்லிட்டு ஃபரா கான் வந்து கேட்டிருக்காங்க. கரண் பாய்ப்புள்ள சொன்னானே அதெல்லாம் வந்து அவங்களுக்கு பிரச்சனை இல்லையா. ஸோ ஸ்ருதிகா வந்து நீங்கள் 2 பேரை வச்சு விளையாடுறல, ஸோ அது வந்து தப்பு தானேன்னு சொல்லிட்டு கேட்டது தான் வந்து பெரிய விஷயமாங்க. ஸோ எனக்கு தெரியல மக்களே. ஸோ உங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ ஸ்ருதிகாவுக்கு வந்து நீ வந்து கிளாஸாக வந்து பிஹேவ் பண்ணணும், நீ வந்து கிளாஸ்லெஸ்ஸாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்க இப்போதைக்கு. ஸோ வந்த புதுசில் நீ எப்படி இருந்து ஸ்ருதிகா, இப்போ வந்து எல்லாமே வந்து உனக்கு நெகட்டிவாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்ருதிகாவை பிடிச்சி கத்தி விட்டுருக்காங்க. நீ சொன்னது அவ்வளோ பெரிய தப்பு, அம்மா மாதிரி இருக்கிறவங்கள வந்து நீ இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு. எபிசோடு நானும் பார்த்தேன், லைவும் பார்த்தேன். அதில் வந்து தப்பாக எதுவுமே சொல்லலை. நீ 2 பேரை வச்சுட்டு ஆடிட்டுருக்க, இதில் என்ன இருக்குது. பக்காவை பற்றி சொன்ன அந்த கமெண்ட்டுக்கு வந்து என்ன ரியாக்ஷன் இவங்க கொடுக்க போகிறாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 2 கமெண்ட் இருக்குது. ஸ்ருதிகா வந்து கரண் கிட்ட சொன்னதும், கரண் வந்து ஸ்ருதிகா கிட்ட சொன்னதும். இதில் வந்து எது வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது. எப்படியும் கரனுக்கு மெடல் கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்தது அந்த கப்பையும் தூக்கி கொடுத்துருங்க, அப்போ நல்லாயிருக்கும். ஸோ போன வாரம் சல்மான் வந்து ஷில்பாக்கு ஆரதி எடுத்தாங்கல்ல, நீ இந்த வீட்டில் தேவியாக இருக்க, இல்லைனா தேவியாக ஆகிறதுக்காக ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி கரனுக்கு ஒரு ஆரதி வந்து சுற்றி விட்ருங்க, ஆனால் சூப்பராக விளையாடுறடான்னு சொல்லிட்டு. ஸோ ஆக மொத்தத்தில் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரண் சொன்னது தப்பு இல்லையா, ஸ்ருதிகா கேட்ட கேள்வி தான் வந்து தப்பா. ஸோ அதுதான் வந்து எல்லாரும் வந்து பேசுகிறது வந்து தப்பாக பேசுகிறாங்க. ஏன்னா கரணை தான் வந்து நல்லவன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். ஸோ ஸ்ருதிகாவை வந்து நம்ம நெகட்டிவாக காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து சொல்கிறாங்களா. இந்த வீக்கெண்டில் பாவம் ஸ்ருதிகா இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், கரண் கிட்ட அட்லீஸ்ட் ஒரு வார்னிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்படி ஆகி போயிடுச்சு. போன தடவை ஏக்தா கபூர் வந்தபோது இந்த மாதிரி தான் இருந்தது. நம்ம ஸ்ருதிகாவுக்கு நெகட்டிவாக தான் அவங்க பேசினாங்க. ஸோ அவங்க சொன்னது தப்பு, அந்த மாதிரி ஒரு நிலமையில தான் பேசினாங்க. ஸோ இந்த வாட்டி அதுதான் நடக்க போகுது மக்களே. ஸோ நம்ம ரொம்பலாம் எதிர்பார்க்க வேணாம் இந்த வீக்கெண்ட். கரண்ட் அட்லீஸ்ட் ஒரு வார்னிங்காவது கிடைச்சா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.